Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperum. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் காவிரி ஆற்றில் சாயப்பட்டறை கழிவுநீர் கலப்பதால் ஆற்று நீர் பச்சை நிறமாக காட்சியளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாங்கள் குடிக்கிற தண்ணி, இந்த பள்ளிப்பாளையம் மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணி, இந்த தண்ணி தான் நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம். இதை தான் சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் நாங்கள் தான் இதை குடிச்சு தான் நாங்கள் உயிர் வாழணும். இதை குடிச்சு தான் இந்த மாடு ஆடு நாய் நரி எல்லாம் இதை குடிச்சு தான் தண்ணி குடிச்சு தான் நாங்கள் உயிர் வாழ வேண்டிய சூழல் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் குடித்தா உயிர் வாழ முடியுமா? இங்கே இருக்கிற மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று இருக்குது. அது இருக்குதா? இது இங்கே இருக்கிற இதுக்கான நீர்நிலைக்கான ஒரு துறை இருக்குது. இந்த துறை இருக்குதா? இங்கே மீன் செத்துட்டு இருக்கு. மீன்வளத்துறைன்னு ஒன்று இருக்குது. அது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். இது குறித்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆறு முழுவதுமே தற்போது பச்சை நிறமாக மாறி காட்சியளித்து வருகின்றது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட சாய தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இதில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக சில சாய தொழிற்சாலைகள் ஒட்டமத்தை பகுதி, சமயசங்கிலி, களியனூர், வசந்தநகர் போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து 24 மணி நேரமும் சாக்கடை கால்வாய்கள் மூலம் நேரடியாக பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் அடர்ந்த ரசாயன வேதிப்பொருட்கள் கொண்ட அந்த கழிவு நீரை நேரடியாக காவிரி ஆற்றில் கலந்துவிடப்படுகிறது. தொடர்ந்து இது குறித்து சமூக ஆர்வலர்கள், பல்வேறு கட்சி சார்ந்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அதே சமயத்தில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர், பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாகம் ஆகியோரிடம் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்த நிலையிலும் கூட தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் சரியாக 9 மணி முதல் தற்போது மதியம் வரை நேரடியாக பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் சாக்கடை கால்வாய்கள் மூலம் அந்த சாய தொழிற்சாலைகளுடைய கழிவுநீர் நேரடியாக கலந்து வருகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அடர்ந்த பச்சை நிறத்தில் காவிரி ஆறு முழுவதுமே காட்சியளித்து வந்த நிலையில தற்போது ஒரு வெள்ளை துண்டை அந்த காவிரி ஆற்றில் நனைத்து எடுத்தாலும் கூட அடர்ந்த பச்சை நிறமாக தான் தற்போது காவிரி ஆறு இருந்து வருகிறது. இந்த குடிநீரை குடித்தால் மக்களுக்கு புற்றுநோய் மற்றும் உடல் உபாதைகளான கண்ணெரிச்சல், தோல்வியாதி, குடல் சம்பந்தமான நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றது என்றும், தொடர்ந்து இது குறித்து சாய தொழிற்சாலைகள் மீது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கிருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். அதே சமயத்தில் இந்த காவிரி ஆற்று குடிநீரை தான் பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் 15 பஞ்சாயத்து கொண்ட ஊராட்சி நிர்வாகமும் மக்களுக்கு குடிநீர்களை விநியோகித்து வருகிறது. தற்பொழுது காவிரி ஆறு முழுவதுமே அந்த சாய தொழிற்சாலையினுடைய கழிவுநீர் கலந்திருக்கின்ற காரணத்தினால் மீன்களும் செத்து மிதக்கின்றது. உடனடியாக இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடி களத்தில் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperum.